முனுசாமி, முனுசாமி. ஐயா, இதுல 5 லட்ச ரூபாய்க்கான செக் இருக்கு, வச்சுக்கோங்க. என்னடி சொன்ன மாதிரியே பணத்தை கொடுக்கறான்? முத்துவோட நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த செக்கை வாங்கிக்கோ. ஊருக்கு போய் பொட்டி கடை ஏதாவது வச்சுக்கோ. முத்துவுக்கு குழந்தை பிறந்ததும் நாங்களே உன்னை கூப்பிடுறோம். ஐயா, நீங்க தானையா என்னை கொண்டு வந்தீங்க. நீங்களே வெளியே போக சொன்னா எப்படியா? ஐயோ முனுசாமி, உன்னை நான் வெளியெல்லாம் போக சொல்ல. கொஞ்ச நாள் முத்துவை விட்டு தூரமா இருன்னு தான் சொல்றேன். ஐயா, நீங்க என்கிட்ட எவ்வளோ அன்பா பேசுனீங்க. என் உயிரையே நீங்க தானேயா என் கண்ணில் காட்டினீங்க. என் வாழ்க்கையே திருப்பி தந்தது நீங்க தானேயா. இனிமே நீ முத்து கூட இங்கேயே வாழலான்னு நேத்து தானேயா சொன்னீங்க. நீங்களே இப்படி பேசுறது. கிடைக்கிறத வாங்கிட்டு போகாம இவன் எப்படி நடிக்கிறான் பாருங்க. இவன் பிளானே வேறனே. இவனெல்லாம் அடிச்சு தான் துரத்தணும். ஐயோ முனுசாமி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவ திரும்ப திரும்ப உன் முகத்தை பார்த்தா வேற ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்யா. உன் பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லா இருக்கணும் தானே உன் ஆசை. சந்தோஷ் எதுக்கு அவன்கிட்ட இவ்ளோ பேசுறான்? செக்க கொடுத்து போக சொல்ல வேண்டியதானே. சந்தோஷோட இறக்க குணத்தை தான் அந்த ராஸ்கல் தப்பா யூஸ் பண்ண பாக்குறான். இதை விட பெரிய அமௌண்ட்டா எதிர்பார்க்கறான் போல. என் குழந்தை பிறக்கும் போது என் முத்து கூடவே இருக்கணும்ன்றது தான் என் ஆசை ஐயா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா என்னை வெட்டி கூட போட்டுருங்க ஐயா. ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு என் முத்துவை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க ஐயா. முனுசாமி, அழாத அழாத. ஐயா, நீங்க நிச்சயமா என்ன போக சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. என்னடி இவன் அநியாயத்துக்கும் இப்படி நடிக்கிறான்? சந்தோஷ் மனசு கிணசு மாறிட போறான்டி. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் என்ன வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் எனக்கு வேணும் ஐயா. தயவு செஞ்சு இறக்க காட்டுங்க ஐயா. நான் வேணா போய் பேசவா? பேசாம இருமாயா. முத்துவோட நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ என்கிட்டயே வந்து உன்னை தெரியலன்னு சொல்றா. என்ன பண்ண சொல்ற? ஐயா, இந்தா நான் சொல்றது கேளு. இந்த செக்க பொடி. உனக்கு குழந்தை பிறந்ததும் உன் பொண்டாட்டியையும் குழந்தையும் நல்லா வாழ வைக்கிற வழியை பாரு. போ. அங்கிள், சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்க வேண்டான்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நம்ம வீட்டில் நமக்காக வேலை செய்கிறவங்க அவங்க என்ன ஸ்டார் ஹோட்டல் போவாங்களா இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்களா? ஒரு நாள் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. முனுசாமி, ஐயா நீ உட்காந்து சாப்பிடு. ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஐயா. உட்காந்து சாப்பிடு முனுசாமி. முனுசாமி, பொறுமையா சாப்பிடு. சரிங்க ஐயா. என்னையா இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? இப்ப பாரு வேடிக்கையா. ஐயா, செல்வி அம்மா வந்திருக்காங்க ஐயா. செல்வி, உட்காரு செல்வி, சாப்பிடு. மா, உட்காருங்கம்மா. செல்வி, உட்காரு செல்வி. ஐயா, அம்மா தயங்குறாங்க. செல்வி, உன்னதான் உட்காரு. ஏய், சந்தோஷ் கூப்பிடுறான்டி. நீ ஒழுங்கா போய் அங்க உட்காந்துரு, இல்லைன்னா போட்டு கீட்டு கொடுத்துட போறான். ஏய், முறைக்காதடி. இவனை அப்புறமா பாத்துக்கலாம். போடி, போ. அண்ணே, செல்வி, சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா இல்ல
இன்னும் இல்லையா? சாப்பிடுறேன். ஐயா, மாயாமா தான் சாப்பிடாமவே இருக்காங்க. ஏமாயா, என்னாச்சு? மாயா, என்னாச்சு மாயா? இல்ல சந்தோஷ், கொஞ்சம் காரம் அதான். நீ சாம்பார் ட்ரை பண்ணி பாரு, நல்லா தான் இருக்கு. செல்வி அம்மா, ஏம்மா நீங்க இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல? சாப்பிடுங்கம்மா. செல்வி, நீ சாப்பிட்றன்னு போய் சொல்றியா? இப்பதான் நீ நல்லா பேச ஆரம்பிச்சிருக்க. கொஞ்சம் கொஞ்சமா குணமாகவும் ஆரம்பிச்சிட்ட. இனிமே நீ தான் சாப்பிடணும். என்ன புரியுதா? செல்வி, என்ன உனக்கும் காரமா இருக்கா? ஐயோ, செல்வி கிட்ட தாண்டி பேசுறான். போடி போ. என்ன செல்வி, ஏதாவது சொல்லு. காரமா இருக்கா? இல்ல. சரி, அப்ப சாப்பிடு. சாப்பிடுங்கம்மா. ஐயா, செல்வி அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாயாம்மா தான் இன்னும் தட்டிலே கை வைக்கல. அவங்களுக்கு என் மேல இன்னும் கோவம் போகல போல இருக்கு. நான் வேணா போயிடுறேங்க ஐயா. நீ இருமுனு சாமி. என்னம்மா இது சின்ன புள்ள மாதிரி? நம்ம ஓனருங்கிறதுனால சர்வன்ஸ் ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்துக்கலாமா? ஒருத்தரை சாப்பிட சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? ப்ளீஸ் சாப்பிடு மாயா. மாயா, சாப்பிட்றியா இல்லையா நீ? மாயா, என்னாச்சு மாயா? சாப்பிடுறேன் சந்தோஷ், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். என்ன பார்க்குற? இதெல்லாம் உனக்கு பத்தாது. இன்னும் ஓட விடுறேன் பாரு. ஐயா, மாயாம்மா செல்வி அம்மாக்கு ஐயா, செல்வி அம்மா ஒரு வாயோட நிப்பாட்டிட்டாங்க. மாயாம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு. அப்படியா? செல்வி, இப்பதானே நீயே சாப்பிடுவேன்னு சொன்ன. சந்தோஷ், செல்விக்கு இந்த காரம் எல்லாம் ஒத்துக்காது. அதனாலதான் நான் அவளுக்கு சூப் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ செல்விக்கு என்ன பிடிக்குமோ அதே கொடுங்க ஆண்டி. ஆ, வா செல்வி. வா செல்வி. என்னையா ஓட விடுற? இருடா, இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் உன்னை எப்படி ஓட விடுற பாரு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். அம்மா, எந்த டீம் நீங்க? இன்னும் சொல்லல. அப்படின்னா கண்டிப்பா எங்க டீமா தான் இருப்பீங்க பாருங்க. யார் நம்ம டீம்? இவன் எங்க இங்க வந்தா?